Hello all, I am Swaminathan, physiotherapist. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் ஜாயின் போகிறவங்க இல்லை ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கவங்க ஃபஸ்ட் இயரில் என்னென்ன சிலபஸ்லாம் வரும், அந்த சிலபஸ் எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் இயரில் மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் பேசிக் சப்ஜெக்ட் 2 இருக்குது, அட்வான்ஸ் சப்ஜெக்ட் 2 இருக்குது. பேசிக் சப்ஜெக்ட் என்னன்னா ஒன்று சைக்காலஜி, இன்னொன்று பேசிக் ஃபிசிக்ஸ். இன்னொன்று அட்வான்ஸ் சப்ஜெக்ட் நம்ம பேசிக்காக வந்து ஒரு ஹியூமன் பாடியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உள்ள 2 சப்ஜெக்ட் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி. ஒவ்வொரு சப்ஜெக்டும் எதுக்காக படிக்கிறோம், என்னென்ன டீட்டெயிலாம் உள்ளே இருக்கும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் பற்றியே பார்த்துருவோம். பேசிக் ஃபிசிக்ஸ் நம்ம ஃபிசியோதெரப்பியில் எதுக்காக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடியிலுமே நிறையா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பேலன்ஸாக இருக்கட்டும், பாடியில் நடக்கிற ஹீட் கோல்டு மெக்கானிசமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற மொடாலிட்டிஸில் இருக்கிறதா இருக்கட்டும். ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸில் சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஹீட் யூஸ் பண்ணுறோம், மெக்கானிக்கல் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோம், மேனுவலாக பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஆனால் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக தான் நமக்கு இருக்கும். அதனால் பேசிக் ஃபிசிக்ஸ் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் ஃபஸ்ட் இயரில் படிக்கிற ஃபிசிக்ஸை வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயரில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் இயரில் எக்ஸசைஸ் தெரப்பிக்காக அப்ளை பண்ணுவோம், தேர்ட் இயரில் எலக்ட்ரோதெரப்பிக்காக அப்ளை பண்ணுவோம் ஃபிசிக்ஸை. செகண்ட் இயரில் ஃபிசிக்ஸை வந்து எக்ஸசைஸ் தெரப்பியில் யூஸ் பண்ணுறோம், அது நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத செகண்ட் இயரில் பார்ப்போம். அதே நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் மொடாலிட்டிஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரோதெரப்பியில் வரும். எலக்ட்ரிசிட்டிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்குன்னு ஃபஸ்ட் இயர்லேயே பேசிக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிடுவோம். அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோம்னா சைக்காலஜி எதுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மெடிக்கல் ப்ரொஃபஷனலில் இருக்கவங்களுக்கும் சைக்காலஜி தேவை. ஏன்னா வந்து நம்ம வந்து பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோட மைண்ட் செட்டை நம்ம ரீட் பண்ணி அவங்களுக்கு ஃபிசிக்கலாக நம்ம ஃபிசியோதெரபிஸ்டான நம்ம ஃபிசிக்கலாக ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். ஆக்சிடென்ட்லேயோ இல்லை கேன்சர்லேயோ ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் ரெக்கவரி ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு மென்டலாகவுமே நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்க ஃபேமிலி மெம்பருக்குமே வந்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இது எல்லாமே நம்ம எதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிலேருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிறோம். பேஷண்ட்டோட மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான கவுன்சிலிங்குமே வந்து ஃபிசியோதெரபிஸ்டான நம்ம கொடுக்கணும் பேஷண்ட்ஸுக்கு. அப்போ தான் அவங்கள்ட்டேருந்து நம்ம ரெக்கவரி அதிகமாக பார்க்க முடியும். ஸோ சைக்காலஜி இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃபார் ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் வந்து நம்ம மெயினான சப்ஜெக்ட்டுக்கு வரும், ஹியூமன் அனாட்டமி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹியூமன் பாடியோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான். ஒரு போன் எப்படி இருக்குது, ஒரு மசில் எப்படி இருக்குது, மசிலோட நேம்ஸ் என்ன, போனோட நேம்ஸ் என்ன, நர்வோட நேம் என்ன, லைக் தட் ஹியூமன் பாடியோட ஸ்ட்ரக்சரை பற்றி கம்ப்ளீட்டாக படிக்கிறது. அதுதான் வந்து ஹியூமன் அனாட்டமியிலே வந்து ஒவ்வொரு ஆத்தரும் வந்து என்ன புக் ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து நம்ம அதோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். பட் பேசிக்காக எப்படி இருக்குன்னு பார்த்தா ஹியூமன் போன்ஸ், ஹியூமன் ஜாயின்ட்ஸ், மசில்ஸ், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இதுதான் ஜென்ரலாக வந்து டாபிக்ஸாக பிரிச்சிருப்பாங்க அனாட்டமி பொறுத்தவரையும். போன்ஸ் பொறுத்தவரையும் என்ன பார்ப்போம் அப்படின்னா, போன்ஸோட பார்ட் மட்டும்தான் மெயினாக பார்ப்போம். அப்புறம் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கும் போது ஸ்ட்ரக்சர் அது எதோட ஆர்டிகுலேட் ஆகுது, எதோட ஜாயிண்ட் ஆகுது, எந்தெந்த போனோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு படிக்கிறது வந்து ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சராக நம்ம படிப்போம். மூணாவது மசில் பற்றி படிக்கும் போது மசிலோட பேட்டர்ன், மசிலோட ஆரிஜின், எங்கே ஆரிஜின் ஆகுது, எங்கே இன்சர்ட் ஆகுது, அதோட மூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு படிக்கிறதெல்லாம் வந்து மசில் சிஸ்டம். அடுத்து வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட் அண்ட் வெசல்ஸ்னால் வந்து ரத்த குழாய்களை தான் நம்ம வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட்டு அண்ட் வெசல்ஸ், ஹார்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்து என்னென்ன வெசல்ஸ்லாம் வெளியில் வருது, அது எந்தெந்த மசிலுக்கு சப்ளை பண்ணுது, எந்தெந்த ரீஜன் எந்தெந்த போனுக்கெலாம் இங்கே சப்ளை பண்ணுது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். தென் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை மட்டும் படிக்கிறது, ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா வந்து ஸ்பைனல் கார்டை தாண்டி வெளியே இருக்க எல்லா நர்வ்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இதுதான் வந்து முக்கியமாக வந்து நம்ம அனாட்டமியில் படிப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஆர்கன்ஸை பற்றி கூட நம்ம வந்து படிப்போம். அது இன்னொரு தனி பார்ட்டு அனாட்டமியில். இன்டர்னல் ஆர்கன் எந்த பொசிஷனில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, அதை பற்றி படிக்கிறதெல்லாம் வந்து இன்டர்னல் ஆர்கன் அனாட்டமி அப்படிங்கிறோம். ஃபைனலாக என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா
ஹியூமன் ஃபிசியாலஜி. என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து ஃபிசியாலஜி தான். ஹியூமன் ஃபிசியாலஜியில் என்ன படிப்போம் அப்படின்னா வந்து இப்போ அனாட்டமியில் என்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஹியூமன் பாடியில் இருக்க எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நம்ம படித்தோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக படிக்கிறது அப்படி தான் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜிக்கு சிம்பிள் டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் பாடி, அதுதான் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி. ஹியூமன் ஃபிசியாலஜியில் வந்து இப்போ ஒரு அந்த மசிலே எடுத்துக்கும், அந்த மசில் எப்படி கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ஆல்ரெடி அன்டைமில் படித்தது மசிலோட ஸ்ட்ரக்சர் பற்றி படிச்சிருப்போம். இப்போ அந்த மசில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மசில் எப்படி கான்ட்ராக்ட் ஆகுது, எப்படி ரிலாக்ஸ் ஆகுது, அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது உள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, ரிலாக்ஸ் ஆகும்போது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு டீட்டெயிலாக படிக்கிறது தான் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி. இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நமக்கு தேவை அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண போகிறோம், அந்த மசில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ரொம்ப எஃபெக்டிவாக வந்து பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ண முடியும். ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்குமே ஒரு செல்லுலார் லெவல்லேருந்து ஒரு ஆர்கன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற வரையும் நம்ம படிப்போம். ஒரு செல்லோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது படிச்சாலும் அது ஃபிசியாலஜி தான். ஒரு பெரிய ஹோல் ஆர்கன் இல்லை ஹோல் ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன் பண்ணுறதை பற்றி படிக்கிறதுமே வந்து ஃபிசியாலஜி தான். ஃபிசியாலஜி ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இல்லைன்னு சொன்னாலுமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சராக பேஷண்ட் டயக்னோஸ் பண்ணுறது, அசஸ் பண்ணுறது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணுறதுனா பண்ணுறேன். நிறைய பேர் ஒரே டவுட் கேட்டிருந்தீங்கன்னா நம்ம அது தனியாக வீடியோ போட்டுடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி